அனைவருக்கும் வணக்கம். சமச்சீர் கல்வி புதிய 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் 3வது இயல் நம்ம பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். இதில் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன புத்தகம். இதுக்கு கீழே நம்ம படிக்க போகிறோம். இதில் முதல் செய்யுள் என்ன அப்படின்னா கல்வியை போற்று அதுதான் முதல் செய்யுள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்விக்கு எல்லை கிடையாது. மனிதர்கள் பிறந்ததுலேருந்து இறுதி வரை கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்காங்க. கல்வி தான் மனிதர்களை உயர்த்துகிறது. அது ஒரு செல்வமாக கருதத்தக்கது. அந்த மாதிரியான கல்வி மனிதர்களுக்கு என்னெல்லாம் செய்யும், என்னென்ன பயன் தருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அதில் இது பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கா.ப. செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிறவர். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரில் உள்ளவர். கா.ப. செய்குதம்பி பாவலர், கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் தான் என்ன பண்ணார்னா, சீரா புராணத்துக்கு உரை எழுதினார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு பேர் என்ன உண்டுனா சதாவதானி அப்படின்னு பேர். சதாவதானி அது ஏன் அப்படின்னா சதாவதானி இது என்ன அப்படின்னா, நிறைய அறிஞர்களுக்கு முன்னாடி ஒரே நேரத்தில் 100 செயல்களை செஞ்சு காட்டியிருக்காராம். அதனால் இவருக்கு சதாவதானி அப்படிங்கிற பேர் இருக்குது. இவர் பேர் கா.ப. செய்குதம்பி பாவலர். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி அப்படின்னு ஒன்று, அப்புறம் திருமதினத்து அந்தாதி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. திருமதினத்து அந்தாதி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அப்புறம் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி இதெல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ இது எதுலேருந்து வந்திருக்குது அப்படின்னா, நீதி வெண்பா அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்ன செய்யணுமா, அருளை பெருக்கி அருளை வளர்க்கணும். அறிவு இருக்குல்ல, அறிவை திருத்தி அதாவது சீராக்கணும். அடுத்து மருள்னால் மயக்கம்னு அர்த்தம். அந்த மயக்கத்தை என்ன செய்யணும்னா அகற்றணும், மயக்கத்தை நீக்கி விடணும். அடுத்து மதிக்கும் தேருளை எடின்னு போட்டிருக்கு. இதில் தேருளை எடினா தெளிவைன்னு அர்த்தம். என்ன செய்யணும்னா மதிக்கும் அப்படின்னு போட்டிருக்கா. அது மதிக்கிற அப்படி கிடையாது, மதி அப்படின்னு அர்த்தம். ஸோ மதினா எனது அறிவுக்கு என்ன செய்யணுமா, ஒரு தெளிவு இருக்கணும். அடுத்தது அருந்துவதும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்குதா, அது தருவதும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, அறிவை வளர்க்கணும், அருளை வளர்க்கணும், அறிவை சீராக்கணும், மயக்கத்தினை நீக்கிட்டு அறிவுக்கு தெளிவு கொடுத்து, அடுத்து ஆவிக்கு அருந்துணையாக இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்றும் கொடுத்துருக்கு. ஆவினா உயிருக்கு அரிய துணையால் இன்பம் பொருத்துவதும் கொடுத்தோன்னா சேர்ப்பதும் அர்த்தம். அப்போ அதுக்கு உயிருக்கு இன்பம் சேர்க்கறது கல்வி. அந்த கல்வியை போற்றணும் அப்படின்னு அர்த்தம். போற்றி கற்க வேண்டும். ஸோ இதிலே நான் பதில் என்ன சொல்லிட்டேன், அர்த்தம் சொல்லிட்டேன், சொல்லும் பொருளும் சொல்லிட்டேன். பெருக்கி அப்படின்னா வளர்த்து, திருத்தினா சீராக்கி, மருளை அப்படின்னா மயக்கத்தை, மருள்னா மயக்கம், மதி எரினா அறிவு, அப்புறம் தேருளை எரினா தெளிவை, அறுத்துவதும் அப்படின்னா தருவது, தருவது, ஆவினா உயிர், அருந்ததுக்கப்புறம் அருந்துணையாக இன்பம் பொருத்துவதும் கேட்டு சொல்லியிருக்குதா, சேர்ப்பது. ஸோ இந்த செய்யுள் பகுதி முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்கு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த அருளை மருளை ரூரு 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்குதா, இதுதான். அடுத்து கல்வியின் சிறப்பு ஔவையார் ஒரு பாடலில் படிப்பாங்க. அது இதில் கொடுத்துருக்கு. மன்னனும் மாசற கற்றோரும் சீர்தூக்கியும் மன்னனின் கற்றோரும் சிறப்புடையும் மன்னருக்கு சந்தேகம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போ கல்வி நமக்கு எதுக்கு துணையாக இருக்குது அப்படின்னா, இந்த ஆவிக்கு துணையாக இருக்கிறது. அருந்துணை அதை எப்படி பிரிக்கணும்னா, அருமை ப்ளஸ் துணை, கல்வி ப்ளஸ் என்றே, கல்வி என்றே. 3வது எல்லை. அடுத்து இன்னொரு செய்யுள் இருக்குது. இது துன்பத்தை வெல்லும் கல்வி. இது யார் எழுதினது அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதியிருப்பார். இதுக்கு கல்வி தான் அழகே அழகு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. கற்றபடி நிற்கிறது தான் அந்த அழகை பெறுவதற்கு வழி. கல்வி அறிவை வளர்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை பண்படுத்தவும் செய்யும். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்வி நிச்சயம் பயனற்று போகும். பண்பட்ட மனிதனின் புகழை பல்லாண்டு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் படிப்போம்,
பண்பாட்டுடன் இருப்போம், பார்ப்போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, 8th படிக்கிறதோடு இருந்து விடாதே, அதாவது இந்த பாடம் படித்தது மட்டும் இருக்கக்கூடாது, ஏன் படித்தோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அது மாதிரி உலகத்தில் இது பாஸ்டாலே நமக்கு தெரியும், இந்த நாட்டில் வந்து ஒழுக்கம் இருக்கும், அந்த ஒழுக்கத்தை தவறி நம்ம நடக்கக்கூடாது. நல்லவர்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து இகழும்படி நம்ம வளரக்கூடாது. பெரியவங்க சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகள்லாம் மொழி தனி, அதே மாதிரி நிறைய வந்து பண்புகள் இருக்கும், அந்த முறைகள் மொழி அதெல்லாம் நம்ம வந்து மாறக்கூடாது. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுபடி செய்யணும். மாற்றார் கைப்பொருள், மற்றவங்களோட கைப்பொருளை நம்பி நம்ம வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோலை கூட நம்ம சேரக்கூடாது. அதுமாதிரி துன்பத்தை வெல்லும் கல்வி நம்ம வந்து படிக்கணும். சோம்பல், அது மூலமாக சோம்பலை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்கிறது. வம்பு செய்யும் குணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா விட்டுறணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, அறிவு வளர்ச்சியில் நம்ம வானம் வரைக்கும் தொடரணும். அப்புறம் வெற்றி மேலே வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்ன நமக்கு வந்து வெற்றி மேலே வெற்றி, விருது, பெருமை இதெல்லாம் வரணும்னா மேதைகள் சொன்ன மாதிரி நம்ம நடக்கணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்து வரணும். பெற்ற தாய்க்கு புகழ், பிறந்த மண்ணுக்கு புகழ், அது எதுவும் குறையாமல் நம்ம கூட வாழணும், நம்ம கூட அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாமே ஈஸியானது தான். தூற்றும்படி இகழ்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வெற்றாமல்லாம் குறையாமல். எழுதினவர் வந்து இது பொருள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் அப்புறமா புக்கில்னா ஒரு தடவை வாசிக்கணும். மோனை, முதல் எழுத்து ஒன்றாக இருந்துச்சுன்னா மோனை. இதில் என்ன இருக்குது, மோனை இருக்குது, இயைபும் இருக்குது, கடைசியாக தே தூர்லாம் இருக்குல்ல அது இருக்குது. இது எழுதினவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது வந்து திரை இசை பாடல்கள்லையும் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். இவருக்கு பேர் வந்து மக்கள் கவிஞர். அதே மாதிரி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்திப்பார். இதுலேயும் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இருக்குது, ஆனால் நம்மளே வந்து ஈஸியாக அந்த செய்யலாம், படித்து புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அதனால தான் எளிய தமிழில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து மக்கள் கவிஞர்னு பேர். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மக்கள் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, மக்கள் கல்யாணம். அப்போ மக்கள் கவிஞர் அப்படின்னா கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதில் மாணவர் என்ன செய்யக்கூடாது, பிறர் தூற்றும்படி நடத்தக்கூடாது. நான் மூத்தோர் செல்வடி நடத்த வேண்டும். கை பொருள் அப்படின்னா கை ப்ளஸ் பொருள், மானம் ப்ளஸ் இல்லா, மானம் இல்லா, சொற்றொடர் எழுதிடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் உரைநடை வந்து நம்ம